Previous year sum பார்த்துட்ருக்கோம். The average age of 10 members in the family is 21 years and due to the death of the one family member the average age is reduced by 2 months. The age of the member who died is ஒரு குடும்பத்தில் உள்ள 10 உறுப்பினர்களின் சராசரி வயது 21 ஆண்டுகள். ஒரு குடும்ப உறுப்பினரின் இறப்பு காரணமாக சராசரி வயது 2 மாதங்கள் குறைக்கப்படுகிறது எனில் இறந்த உறுப்பினரின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இங்கே 2 மாதம் குறைக்கப்பட்டுள்ளதுன்னு இருக்காங்க, இங்கே 21 வருஷம்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ரெண்டுமே மாதத்தில் இருந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் 21 வருஷத்தை நான் மாதத்தில் மாற்றிக்கிறேன். 21 வருஷத்தை மாதத்தில் மாற்றிங்கன்னா நம்மளுக்கு தெரியும் 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா 12 மந்த்ஸு. ஓகேவா? அப்போது 21 × 12ன்னு போடுங்க, 252 மாதம்னு கிடைக்கும். ஓகேவா? ஓகே. இப்போது ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 10 மெம்பர்ஸ் இந்த ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா 21 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆவரேஜ்னால் என்ன பண்ணுவோம், மொத்தம் இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 10ஆல் டிவைட் பண்ணால் அந்த ஆன்சரை தான் கொடுத்துட்டாங்க. அதாவது 21 × 12 252 மாதத்தில் மாற்றிட்டேன். இப்போ சம்மேஷன் எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2520. ஓகேவா? இதுதான் சம்மேஷன் எக்ஸ். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இதில் வந்து சம்மேஷன் எக்ஸில் ஒருத்தர் இறந்துட்டாராம். அப்போ நான் அதை x10ன்னு நேம் பண்ணிக்கிறேன். அவர் இறந்த உடனே இப்போ மொத்த மெம்பர்ஸ் எவ்வளோ இருப்பாங்க, 9 மெம்பர்ஸ் ஆகிடுவாங்க. கீழே சராசரியும் எவ்வளோ ஆகும்னா 2 குறைஞ்சிருச்சான். இப்போ 2 மாதம் குறைஞ்சதுன்னா இது என்ன ஆகிடும், 250ன்னு ஆயிரும். அப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 250 × 9 இப்போது மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 5 9s are 45, ரிமைண்டர் 4, 2 9s are 18, 4 22. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு சம்மேஷன் எக்ஸோட வேல்யூ தெரியும், அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2520 பை எக்ஸ் மைனஸ் 10 வந்து 2250. எனக்கு இந்த x10 10வது இருக்கிறோட ஏஜ் தான் வேணும். அப்போ இது இந்த சைடு வந்துடும் 250, இது வந்து x10. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா கழிச்சு போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னா 270 வருது. ஓகேவா? ஏன்னா 270 250 தான் 520 வரும். இப்போ x10. ஸோ x10 வந்து எனக்கு 270 கிடச்சிருக்கு. ஓகேவா? இது மாதத்தில் தான் இருக்குது, ஏன்னா நம்ம முன்னாடி எல்லாத்தையும் மாதத்தில் மாற்றிட்டோம். அப்போ எனக்கு இயரில் வேணும்னா நம்ம 12ஆல் டிவைட் பண்ணுவோம். 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை வரும், 2 12s are 24, 30ல் திரும்ப 2 years are 24, 6ன்னு இருக்கும். 6ல் பாயிண்ட் வச்சுன்னா 60ல் 5 டைம்ஸ் 22.5ன்னு வருது. அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா 22.5 தான் வரணும். பட் அவங்க 22 இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 22.5. ஓகேவா?